வணக்கம் அண்ட் வெல்கம் டு 1008 சாயில் ப்ராஜெக்ட். கூலிம் மேரா எஸ்டேட் ஸ்ரீ மகாமாரியம்மன் ஆலயத்துக்காக 1008 கோவிலேருந்து ஒரு படி மண்ணை திரட்டிக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு ஜோஹோர் எக்ஸ்பெடிஷனில் டே 4 பதிவு நம்பர் 4ல் இருக்கும். இந்த பதிவில் ஒரு மிகப்பெரிய ஆலயத்தை அறிமுகப்படுத்தணும்னு நினைக்கிறேன். அருள்மிகு ஸ்ரீ அஸ்த சிவலிங்கேஸ்வரர் ஆலயம் ஸ்கூடாயில் இருக்கின்ற மாபெரும் ஒரு சிவலிங்க வழிபாடு இந்த இடத்துல இருக்கு. இந்த ஆலயத்தை சுற்றி ஒரு 108 சிவனும் இருக்காங்க. 777வது ஆலயத்திலேருந்து ஒரு பிடி மண் எடுக்கிறது எனது பாக்கியமாக தான் நான் கருதுகிறேன். 777 இதெல்லாம் நம்ம ஒரு ஆலயத்துக்கு எழுதிலாம் கொடுக்க முடியாது. அந்த எல்லைக்கு போகும்போது அந்த எல்லை கதவு திறந்துருச்சா அந்த ஆலயத்துக்கு அந்த நம்பர். அது மட்டும் இல்லை, இந்த ஆலயத்தில் இன்னும் விசேஷம் என்னன்னா, இந்த ஆலயத்தை சுற்றி நவகிரகத்துக்கு சம்பந்தப்பட்ட சிவலிங்கத்தை வச்சு வழிபட்டுக்கிட்டு இருக்காங்க. இது போன்ற ஆலயங்கள் ரொம்ப ரொம்ப குறைவு. இந்த ஆலயம் இன்னொரு காலகட்டத்தில் ஒரு திருப்பணி நோக்கி போக போகிறாங்களாம். அதுக்கு முன்னாடி இருக்கிற பக்தர்களுக்கு ஒரு நல்ல ஒரு இடமாக அமைச்சு நல்ல ஒரு வழிபாட்டு தலமாக கொண்டு வந்து பக்தரோட சப்போர்ட்டே எதிர்பார்த்துட்டு காத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த ஆலயம் அழகான ஒரு ஆலயம், ஒரு ஃப்ளாட் பக்கத்தில் இருக்குது. பார்க்கவே ரொம்ப விசேஷமாக இருக்குது. அந்த சிவலிங்கத்தை பார்க்க அவ்வளோ பெரிய சிவலிங்கம் பார்க்குறது ரொம்ப ரொம்ப மேஸாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, இந்த ஆலயத்துக்கு கீழுக்கு ஒரு புத்தோட வழிபாடும் இருக்குது. இந்த ஆலயத்தோட ஸ்தல விரிச்ச மரத்துலேருந்து ஒரு பொடி மண் எடுத்துக்க போகிற சொல்லிட்டு அம்பாளுகிட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த பூமியிலேருந்து ஒரு பொடி மண் எடுத்திருந்தேன். இந்த எல்லையில் மகா சிவராத்திரிலாம் ரொம்ப விசேஷமாக இருப்பாங்களாம். பக்தர்கள் திரண்டு வண்ணமாகவே இருப்பாங்களாம். அவ்வளோ பூஜைகள் நடக்குமா, நல்ல சிறப்பான பூஜைகள்லாம் இந்த இடத்துல காணலாம். நீங்கள் இந்த ஏரியா சுற்றி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த சிவன் ஆலயத்துக்கு உங்களோட ஆதரவு தெரியுமாறு கேட்டுக்கிறேன். இந்த எல்லையிலேருந்து ஒரு பொடி மண் எடுக்கிறது 777வது ஆலயமாக மிகப்பெரிய விசேஷமாக நான் கருதுகிறேன். சப்தகன்னியோட ஆலயங்களும் இந்த இடத்துலையும் இருக்குது. இதெல்லாம் பார்க்குறது எனக்கு பெரிய கொடுப்பனை தான். இந்த எல்லையிலேருந்து பக்கத்தில் வேறு எந்த கோவில் இருக்குது சொல்லிட்டு கூகுளில் செக் பண்ணி பார்த்துருந்தோம். அப்போது பல ஆலயங்கள் தென்பட்டுச்சு. பல ஆலயங்களுக்கோட கான்டாக்ட்ஸ் கிடைக்கல. அந்த எல்லையிலேருந்து 778வது ஆலயமாக தற்பொழுது திருப்பணியில் இருக்கின்ற ஸ்ரீ ராமர் பக்தர் ஹனுமார் திருக்கோவில் ஸ்கூடாயில் இருக்கின்ற இந்த ஒரு ஆலயத்திலேருந்து ஒரு படி மண் எடுக்க வந்திருந்தேன். இந்த ஆலயம் நம்ம ஹனுமாருக்கு கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அழகான ஒரு ஆலயம், அவ்வளோ பெரிய காம்பவுண்ட்லாம் அழகான ஒரு ஆலயத்தை கட்டிக்கிட்டு இருந்தாங்க. திருப்பணி வேலைகள் இன்னும் கொஞ்ச நாள் முடிய போகுது. கும்பாபிஷேகம் மிக சிறப்பாக நடக்க சொல்லியிருந்தாங்க. எனக்கு ஷுவராக தெரியல அதோட தேதி. கோவில் நிர்வாகத்தை கேட்டு ஒரு படி மண் எடுக்க போகிறோன்னு சொல்லும் போது அனுமதியும் கொடுத்துருந்தாங்க. இந்த ஆலயத்தோட பின்னாடி இருக்க ஸ்தல விரிச்ச மரத்துலேருந்து ஒரு படி மண் எடுத்திருந்தேன். இந்த வேலையில் டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். கூகுளில் தட்டி பார்க்கும்போது இந்த எல்லையில் இது வரைக்கும் நான் மண் எடுக்காத ஒரு ஆலயத்தோட பெயர் திகழ்ந்துச்சு. அந்த ஆலயத்தோட பெயர் ஸ்ரீ பகவதி அம்மன் நூசா பிஸ்தாரி ஸ்கூடாயில் இருக்கின்ற இந்த ஒரு ஆலயம் எனக்கு ரொம்ப ரொம்ப புதுமையான ஆலயம். பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிச்சு. ஆலயம் ரொம்ப பழமையான ஆலயம். ஆனால் உள்ளுக்கு இருக்கிற தெய்வங்கள்லாம் சொல்ல வார்த்தையே இல்லை. குறைஞ்சது ஒரு 100 வருஷத்தாச்சும் தொட்டிருப்பாங்க. இந்த ஆலயம் எந்த அளவுக்கு திருப்பணியில் செஞ்சாங்களோ அதே அளவுக்கு தான் வச்சு மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அழகான காம்பவுண்ட், அழகான இடம். அங்கே இருக்கிற பக்தி நெறியும் சொல்கிற வார்த்தையே இல்லை. இந்த இடத்த கோவில் நிர்வாகத்தை கேட்கும் போது ஒரு தலைவர் சொல்லியிருந்தார், இந்த இடம் தற்பொழுது சில நாட்களுக்கு மட்டும்தான் திறப்பாங்க அந்த பூஜைகளை நடத்துறதுக்கு. அந்த நாட்கள் மட்டும்தான் பக்தர்களுக்கு அழைப்பதிலே கொடுப்பாங்க. பட் உள்ளுக்கு இந்த நாளாக நடத்திட்டு போயிடுவாங்க. ஏன்னா இங்கே பக்தர்கள் வர்றதில்லை, ரொம்ப குறைவு. தெரிஞ்சால் கூட இந்த டேட்டில் மட்டும் வர சொல்லிடுவாங்களாம். விசேஷமான காலகட்டத்தில், அதாவது இதுக்கு முன்னாடி உள்ள காலங்கள்லாம் இந்த கோவிலுக்கு பேர் போன கோயில் சொல்லலாம், பக்தர்கள் நிறைஞ்சிருப்பாங்க. இப்போ பக்தர்கள் வராத வாசி சில நாட்கள் மட்டும்தான் திறக்கப்படுறாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இருக்கிற அம்பாலை நீங்கள் பார்க்கணும், அழகோ அழகு, மகத்தான அழகுன்னு சொல்ல முடியும். அந்த அளவுக்கு பேரழகா இருக்கிற இந்த அம்மன் தனியாக இந்த சின்ன காம்பவுண்டில் ஒரு கோட்டைக்குள்ளே வாழ்கிற ஒரு பெரிய மகாராணியாக தான் இருக்காங்க. இந்த இடத்துலையும் 7 கன்னிகளோட சப்தகன்னிகளோட பூஜைகளும் நடக்குது. மகாவிஷ்ணுவோட வழிபாடும் நடக்குது, காளியம்மனோட வழிபாடும் நடக்குது, ரேணுகா தேவி அம்மனோட வழிபாடும் நடக்குது. அம்பாளை பார்க்கறதுக்கு நீங்கள் தயாரா? பாருங்க, அவ்வளோ அழகான காட்சி. ரேணுகா அம்மா கீழே இருக்காங்க, மேலுக்கு பகவதி அம்மன். அவங்களோட வழிபாடே சொல்ல வார்த்தையே இல்லை. முன்னுக்கு நிற்கும் போது அதோட அனல், அந்த அந்த ரூபத்தோட அனல் என் மேலே படும் போது எனக்கு அதோட வைப்ரேஷன் ஃபீல் ஆயிருந்துச்சு. கண்டிப்பாக ஜோஹர் மக்கள் பல பேருக்கு இந்த ஆலயத்தை பற்றி தெரிஞ்சிருக்காது. பகவதி அம்மன் உங்களோட குலசாமியாக இருந்தாங்கன்னா
உங்களோட ஆலயம் இந்த இடத்துல இருக்குது, நீங்கள் பூஜிக்கிறதுக்கு தயாரான நிலையில் இருக்குது. நீங்கள் கான்டாக்ட் பண்ணிட்டு வந்துட்டு இந்த ஆலயத்தில் உங்களோட பூஜைகளோ உங்களோட வழிபாடோ நீங்கள் நடத்தலாம். அல்லது இவங்களோட பூஜைகளும் வந்து கலந்துக்கலாம். மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருந்துச்சு. கோவில்காரங்க நம்மளுக்கு அனுமதி கொடுத்து அவங்களோட ஸ்தல விருட்ச மரத்துலேருந்து ஒரு பிடி மண்ணை கொடுத்துருந்தாங்க. அது எடுக்கும் போது அதோட வைப்ரேஷன் எனக்கு தெரிஞ்சிச்சு. மனசுக்கு அவ்வளோ தூரத்துக்கு கூஸ்பாமாக இருந்துச்சு. இந்த வேலையில் டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஒரு பிடி மண்ணை கொடுத்து நம்மளுக்கு அங்கீகாரம் பண்ணி இந்த ஆலயத்திலேருந்து ஒரு பிடி மண் எங்கள் ஆலயத்துக்கு ஒப்படைக்கிறதுல அவங்களும் பெரிய கடமையை எடுத்துக்கிட்டாங்க. எங்களுக்கும் அது ஒரு பெரிய கடமையாக தான் இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த பதிவுகளை தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இது சொல்ல வார்த்தையே இல்லை. இந்த ஒரு அனுபவம், இந்த ஒரு பூர்ண விஷயங்கள் உங்களுக்கும் வந்து கேட்டும். அதே நேரத்தில் நீங்களும் பக்தி நெறியில், பக்தி வழிபாட்டில் கோவிலுக்கு உண்டான உங்களுக்கு உண்டான கோவில் தொடர்பும் இன்னும் நிலைச்சு நிற்கணும்னு எல்லாம் வல்ல முருகப்பெருமானை வந்து பிரார்த்திக்கிறேன். அடுத்து 780வது ஆலயமாக தாமான் புக்கே இண்டா இஸ்கண்டா புத்ரி ஸ்கூடாயில் இருக்கின்ற தேவி ஸ்ரீ மகாமாரியம்மன் ஆலயத்திலேருந்து ஒரு பொடி மண் எடுக்க வந்திருந்தேன். நாங்கள் போன நேரம் கோவிலில் வந்து அபிஷேகம் நடந்துக்கிடுச்சு. கோவில் தலைவர்கிட்ட கான்டாக்ட் பண்ணிட்டு மண் எடுக்க போகிற தகவல் தெரிவிச்சிருந்தோம். அவரும் வந்திருந்தார். கோவில் வந்து தற்பொழுது திருப்பணியில் இருக்கிறவாசி பல விஷயங்கள், பல தடைகள் இந்த கோவிலுக்கு இருக்குது. அதெல்லாம் மேல் வர்றதுக்கு பக்தர்களோட ஆதரவு மிகப்பெரிய அவசியமாக இருக்க சொல்லியிருந்தாங்க. நீங்கள் இந்த எல்லையில் சேர்ந்தவங்களா, இந்த ஆலயம் உங்களுக்கு தெரியுமா? கண்டிப்பாக நீங்களும் உங்களோட ஆலயத்துக்கு உண்டான கான்ட்ரிபியூஷன் கொடுக்கலாம், அல்லது காணிக்கை கொடுக்கலாம், நன்கொடை கொடுக்கலாம், சப்போர்ட்ஸ் பண்ணலாம், ஸ்பான்சர் பண்ணலாம். உங்கள் ஆலயம் உங்கள் எல்லையில் மிகப்பெரிய தாய் கோயிலாக உருவாகிறதுக்கு உங்களோட கான்ட்ரிபியூஷன் மிகப்பெரிய அவசியம். இந்த ஆலயத்தோட பூக்குழியிலேருந்து ஒரு பிடி மண் எடுத்திருந்தேன். இந்த வேலையில் டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். 781வது ஆலயம். ஏதோ ஒரு கோயிலுக்கு போகும்போது ஏதோ ஒரு கோயில் கிடைச்ச கதை மாதிரி ஒரு மலைமேட்டில் கூகுளில் இல்லாத ஒரு கோவிலை பார்த்துருந்தோம். 781வது ஆலயம் தண்டவாள் கருப்பு முனி திருக்கோவில் தாமன் நூசா பிஸ்தாரி இஸ்கண்டாபுத்தியில் இருக்கின்ற இந்த ஒரு ஆலயத்திலேருந்து ஒரு பொடி மண்ணை கேட்டுட்டு வந்திருந்தேன். இந்த ஆலயம் ஒரு நாளைக்கு முன்னாடி தான் பூஜைகளை முடிச்சிருந்தாங்க. அதாவது ஆண்டு பூஜை முடிச்சிருந்தாங்க. கோவில் நிர்வாகத்திட்ட அனுமதி கேட்ட பிறகு எனக்கு ஒரு பொடி மண்ணை கொடுக்கறதுக்கு அவங்களே முன் வந்திருந்தாங்க. இவங்களுக்கும் நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க, ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இது உங்களுக்கான நிகழ்ச்சி.